எல்லாம் உங்க கிளாஸ் பிள்ளைங்க தானே இப்படி கடந்து கத்திட்டு இருக்காவ? சாரி மேடம், நான் சொல்லதான் செய்றேன். ஆனாலும் அப்பப்ப கத்திட்டு தான் இருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இனிமே உங்க கிளாஸ்ல இருந்து சத்தம் வரக்கூடாது. உங்க கிளாஸ் பிள்ளைங்களை நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். இருக்குறதுல உங்க கிளாஸ் தான் ரொம்ப ஒஸ்டா இருக்காங்க. சாரி மேடம், இனிமே பிள்ளைங்க ஒழுங்கா இருப்பாங்க. போங்க, சீக்கிரம் கிளாஸ்க்கு போங்க. ஓகே மேடம். ஏடி நான்சி, ஏடி பக்கத்துல ஒரு உச்சிக்குடி இருக்குல, அது யாருடி? அதுக்கப்புறம் செவிக்கு பக்கத்துல ஒரு பையன் இருக்காம்ல, ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்காம்ல, அவன் யாருடி? ஏடி உனக்கு தெரியாதுல்ல, நீ 4 நாள் லீவ் போட்டிருந்தீல்ல, அப்போ இவ ரெண்டு பேரும் புதுசா நம்ம கிளாஸ்க்கு வந்திருக்காவ. ஓஹோ, அப்படியா? ஏடி பக்கத்துல இருக்க உச்சிக்குடி கிட்ட பேசுனியா? ஆமாடி பேசுனே, ரொம்ப அமைதியா தான் இருக்கு. இப்ப அப்படிதான் இருக்கும், போக போக தானே தெரியும். ஹாய், ஐ அம் சுபி. வாட் இஸ் யுவர் நேம்? ஐ அம் சிண்ட்ரெல்லா. சிண்ட்ரெல்லா, ஸ்வீட் நேம். ஏடி எல்லாரும் எதுக்கு சிரிக்கீங்க? இல்லல சுபி, உனக்கு தெரிஞ்சதே இந்த இங்கிலீஷ் மட்டும்தான். அது நினைச்சா சிரிச்சோம். பேசாம இருங்க. சிண்டு, ஐ அம் வெரி படிப்பாளி. உனக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்ன கேளு, சரியா? ஓகே. சிண்ட்ரெல்லா, அவனோட சேராத அவன் அப்படிதான் சொல்லுவான், ஒண்ணும் படிக்க மாட்டான். போன மாசம் டெஸ்ட்ல எல்லாம் முட்டை மார்க் தான் வாங்கியிருக்கான். என்னது எக்கா? ஆமா சிண்ட்ரு, அவன் நல்ல அடி வாங்குனான் வீட்ல போய் அவங்க அம்மா கிட்ட. சிண்ட்ரெல்லா, அவன் முட்டை மார்க் மட்டும் வாங்கல, வீட்ல 2 முட்டைய வாங்கி பொரிச்சு திம்மா டெய்லி. சிண்ட்ரு கிட்ட அந்த பிள்ளைகளெல்லாம் சேர்ந்து என்னத்தையும் போட்டு கொடுக்க, அதான் எல்லாம் நடந்து சிரிக்குவா. ஏய், அப்பல இருந்து என் பக்கத்துல உட்கார்ந்திருக்க, நீ யாரு புதுசா இருக்க? என் பேரு சிண்டு. சிண்டுவா? என்னையில இருந்து நீ புதுசா பல்ல எடுத்துட்டு வந்திருக்கா? ஞாத்துல இருந்து வந்திருக்கேன். நீ டூருக்கு போனல, எங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தியா? நீ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க அம்மா பொம்மை கார் பெருசா இருக்கும்ல, அது வாங்கி வந்திருக்காவ. அது இந்த ஒரு வாரத்துல வரும் பாத்துக்க. வந்த உடனே எங்க வீட்டுக்கு எல்லாரும் விளையாடுவாங்க, சரியா? நம்ம எல்லாரும் அந்த காரை ஓட்டி ஓட்டி விளையாடலாம். நீ கார் வாங்கிருக்கியா? ஆமல, எப்படியோ அழுது அடம் பிடிச்சி காரை வாங்கிட்டேன். ஏடி பூமாரி, டூருக்கு போனா சாக்லேட் வாங்கிட்டு வரேன்னு சொன்னீல்ல, வாங்கிட்டு வந்தியா? ஆமா, கொண்டு வந்தேன் டி. உங்களெல்லாம் தரணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன் பத்தியா? என் பேக்ல வச்சிருக்கேன், இப்ப எடுத்து தாரேன். வாவ், எவ்வளவு சாக்லேட்! நான்சி, உனக்கு மட்டும் நான் 2 சாக்லேட் தருவேன். ஏன் தெரியுமா? நீ என் ஃப்ரெண்ட் இல்ல. தேங்க்ஸ் பூமாரி. கேர்ள்ஸ் எல்லாரும் சாக்லேட் எடுத்துக்கோங்க. சிண்டல்லா, நீனும் சாக்லேட் எடுத்துக்கோ. சிண்டு, நீ ஒரு சாக்லேட் எடுத்துக்கோ. தேங்க் யூ பூமாரி. லே பண்டி, ஜெகன், 2 பேரும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? ஆளுக்கு ஒரு சாக்லேட் எடுத்துக்கோங்க. ஓகே பூமாரி. லே, எடுத்துட்டு வந்து மீதி இருக்க சாக்லேட் என்கிட்ட தாங்க. பூமாரி, எனக்கு சாக்லேட். அஸ்கு புஸ்கு, ஆமா வடா, உளுந்த வடா. யா, உன்கிட்ட தான் சாக்லேட் உண்டுல? ப்ளீஸ் பூமாரி, எல்லாத்துக்கும் கொடுத்தீல்ல, அப்ப எனக்கு மட்டும் ஒண்ணு தராம விட்டுட்ட. ஆள பாரான், சரியான ஆளா இருப்பான் போலுக்கு. அவன் மட்டும் வீட்ல வச்சு நல்லா பூட்டிக்கிட்டு இங்க வந்து நம்மட்ட கேட்கான். எனக்குள்ள சாக்லேட்லாம் தீந்தாச்சு. பரவு உங்க வீட்ல போய் நீ வீட்டுக்குள்ள பூட்டி வச்சிருக்கீல்ல, அதை எடுத்து நீனே ஒத்தையில திண்டா, அப்படிதானே? நீ ஒண்ணும் தராண்டா. லே, அவ தந்த சாக்லேட்டை யாரும் திங்க கூடாது. யார் சுபின்? எனக்கு முட்டாய்னா ரொம்ப பிடிக்கும். அது பூமாரி வாங்கிட்டு வந்த சாக்லேட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாதி தின்னுட்டேன். இனி என்கிட்ட பேசாத, நீ என் ஃப்ரெண்டே கிடையாது. யாம்ல அப்படி சொல்லுதா? நாளைக்கு நான் சாக்லேட் கொண்டு வரும்ல, ஒத்தையில திம்பே, உங்க 3 பேருக்கும் தரவே மாட்டேன். லே பண்டி, நீ எங்க வீட்டு பக்கத்துல தானே இருக்க, உனக்கு சாக்லேட் தரவே மாட்டேன்ல. சாரி சுபி, அவ தந்தல்ல, அதான் தின்னேன். குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங். என்ன எல்லாரும் பேசி முடிச்சாச்சா? மிஸ், என்ன மிஸ் சொல்லுவீங்க? பேசி முடிச்சாச்சா? இன்னும் என்னவோ இருக்கா பேசுறதுக்குன்னு கேட்டேன். நான் வரண்டல வரும்போது அவ்வளவு சத்தம் எல்லாம் நம்ம கிளாஸ்ல இருந்தா. உங்க கிளாஸ் மட்டும் தான் இப்படி சத்தம் போடுது. மீதி எல்லா கிளாஸும் அமைதியா இருக்குன்னு சொல்லி என்ன திட்டிட்டு போறாவ. அமைதியா இருக்கு தெரியாதா? சாக்லேட் யாருக்குள்ளது? யாருக்குள்ளதுன்னு கேட்டேன். பதில் சொல்லுங்க. மிஸ், நான் தான் கொண்டு வந்தேன் மிஸ். பூமாரி, உனக்கு தெரியாதா? இன்டர்வல் பீரியட்ல தான் இப்படி சாக்லேட் சாப்பிடணும். இப்படி கிளாஸ் டைம்ல யாராவது சாக்லேட் சாப்பிடுவாங்களா? வசமா மாட்டுனா. மிஸ், அது வந்து மிஸ், நான் ஊருக்கு போயிட்டு வந்தோம்ல மிஸ், அதான் சாக்லேட் கொண்டு வந்தேன். எல்லாரும் கேட்டாவ, கொடுத்தேன் மிஸ். சாக்லேட் தூக்கி பேக்ல வை, வீட்ல போய் சாப்பிடு. ஓகே மிஸ். மிஸ், இந்த கூட்டத்துல நான் கிடையாது, எல்லாரும் தான் சாக்லேட் சாப்பிட்டாவ. ஆனா நான் மட்டும் சாக்லேட் சாப்பிடவே இல்ல மிஸ். எனக்கு தரவே இல்ல. நான் தான் நல்ல பிள்ளையா இருக்கேன் மிஸ் இவ்வளவு நேரம். எட்டி பூமாரி, பாத்தியா? உன நல்ல மிஸ்டர் போட்டு கொடுக்கான். மிஸ்
ஐயோ நம்ம வேற லீவ் போட்டிருந்தோம். நமக்கு வேற தெரியாதே. லே பண்டி என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? சாரி சிபி, உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஆமா நீ படிச்சியா? ஆமா நான் டியூஷன் போனோம்ல அங்க வச்சு படிச்சிட்டேன். அட பாவி, இன்னைக்கு அடுத்த அடி நான் தான் வாங்க போறேன்னு நினைக்கேன். சுபின், அடி வாங்குறது காணாதா? பக்கத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கியா? பேசல மிஸ், வாய்ப்பாடு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். சொல்லி பார்த்துட்டு இருந்தியா? ஓகே, முன்னால வந்து சொல்லு. எடி பூமாரி, நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம். சுபின், ஒன்னதான் கூப்பிட்டேன், போர்டு பக்கத்துல வந்து சொல்லு. கடவுளே, இன்னைக்கு என்ன ஆக போறேனே தெரியலையே. லே, மிஸ் கூப்பிடுதவள்ள போ, இல்லனா அதுக்கும் அடிப்பாவ. லே பேச்சு வந்து உன்னை கவனிச்சுக்கிடுவேன். ரெண்டாம் வாய்ப்பாடு சொல்லு சுபி. ஓரி ரெண்டு ரெண்டு. வெரி குட். அடுத்தது ஈரி ரெண்டு மூணு. திரும்பி சொல்லு. ஓரி ரெண்டு ரெண்டு ஈரி ரெண்டு மூணு. எப்பா நல்ல வேளை கரெக்டா சொல்லிட்டேன். இனி மிஸ் அடிக்க மாட்டாவ. நல்ல வேளை தப்பிச்சிட்டோம் அடியில இருந்து. நம்மள ஏன் இப்படி மிஸ் முறைச்சு பார்க்கவ? வீட்ல வச்சு நீ படிப்பியா போய்? ஆமா டீச்சர், போனோம்னா வீட்ல புக் எடுத்து படிப்பேன் டீச்சர். டீச்சர் டீச்சர் காதை திருக்காதீங்க டீச்சர். டீச்சர் விடுங்க டீச்சர். படிக்காம படிப்பு. ஓரி ரெண்டு ரெண்டு ஈரி ரெண்டு மூணா? ஈரி ரெண்டு எத்தனை வரும்? ஈரி ரெண்டு மூணா வரும் சொல்லு. டீச்சர் நான் ஊருக்கு போயிட்டேன்ல டீச்சர். அதான் படிச்சதெல்லாம் மறந்துட்டு டீச்சர். காதை திருக்காதீங்க டீச்சர். கதை விடனா சத்தம் எங்க இருந்தா வருமோ தெரியல. இப்போ வாய்ப்பாடு சொல்லுன்னா அப்படியே கீழே பேரும் சத்தம். அவ்வளவு தப்பு தப்பு. ஓரி ரெண்டு ரெண்டு, சரி அது பரவாயில்ல. ஈரி ரெண்டு மூணா? நாலுல வரும். நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு வரும்போது உங்க அம்மாவாவது உங்க அப்பாவாவது கூட்டிட்டு தான் வரணும். டீச்சர் டீச்சர் எங்க அம்மா வர மாட்டாங்க டீச்சர். ஏன்னா என் தங்கச்சி சின்ன பிள்ளை வீட்ல இருக்கா டீச்சர். அப்போ உங்க அப்பாவை வர சொல்லு. டீச்சர் எங்க அப்பா வேலைக்கு போயிருவாங்க டீச்சர். சரி போ, நான் உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிடுதேன். டீச்சர் சொல்லாதீங்க டீச்சர். சரி சொல்ல மாட்டேன். நாளைக்கு கரெக்டா படிச்சு வந்திருக்கணும், சரியா? சரி டீச்சர் சரி. நாளைக்கு படிச்சுட்டு வரலன்னா வெளியே விட்டுருவேன். சரி மிஸ். உன்னோட அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்காங்க மக்களே. நீ நல்லா படிக்கணும்ல, அதுக்கு தானே ஸ்கூலுக்கு அனுப்புதாவ. ஆமா டீச்சர். இனி இப்படி எல்லாம் படிக்காம வரக்கூடாது, சரியா? ஒழுங்கா வீட்டுக்கு போறேன்னா மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு உட்கார்ந்து படிக்கணும். சரி மிஸ். ஒன்னு அடிக்க கூடாதுன்னு நான் நினைக்கேன். ஆனா அப்பப்ப நீ சேட்டை பண்ணிட்டு இருக்கா, படிக்காம வாரா, என்ன செய்ய? இனி சேட்டை பண்ண மாட்டேன் மிஸ். படிச்சிட்டு தான் வருவேன் மிஸ். வெரி குட். போடா செல்லம், போய் உட்காரு. பிள்ளைங்களா, எல்லாரும் கவனமா கேளுங்க. நாளைக்கு ரெண்டாம் வாய்ப்பாடும் படிச்சு வரணும், மூணாம் வாய்ப்பாடும் படிச்சு வரணும், சரியா? ஓகே டீச்சர். நான் அடி வாங்கும்போது எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தீங்க, அப்படிதானே? சுபி, நாங்கெல்லாம் சிரிக்கல. கேர்ள்ஸ் பக்கம் தான் பூமாரியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னா பார்த்து சிரிச்சிட்டே இருந்தாவ. எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கவா செஞ்சீங்க? உங்களையும் ஒரு நாள் அடிப்பாவல்ல மிஸ், அப்ப நாங்களும் சிரிப்போம். ரொம்ப டயர்டா இருக்கு. பூமாரி வர 4 மணி ஆகும். சரி கொஞ்ச நேரம் தூங்குவோம். யார் இந்த நேரத்துல கதவு தட்டுறது? ஜோதி, நீயா? நான் யாரோ கதவு தட்டுதா போலுக்கு நினைச்சுக்கிட்டேன். ஐ, நிலா குட்டி புது ட்ரெஸ்ல போட்டிருக்க மாதிரி இருக்கு. ஜோதி வந்து உட்காரு. ஆண்டி நான் அழகா இருக்கேனா? செல்ல குட்டி, அழகா இருக்கீங்கம்மா. ரம்னிகா காலையில இருந்து இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தியா நான் அழகா இருக்கேனான்னு கேட்டுட்டே இருக்காக்கா. அப்படியா? இந்த ட்ரெஸ்ல நிலா குட்டி நல்லா வளர்ந்த மாதிரி காணிக்கி. ரமணியக்கா இன்னைக்கு எங்க அக்கா வரேன்னு சொல்லியிருக்கா எங்க வீட்டுக்கு. அதான்க்கா இவ புது ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கா. அப்படியா? உனக்கு ஒரு அக்கா உண்டுன்னு சொல்லுவீல்ல, அவிதான் வராவளா? ஆமா அவியதான் வாராவ. எத்தனை மணிக்கு வராவளா? 5:30 மணிக்கெல்லாம் வந்துருவாக்கா. நான் பஸ் ஸ்டாண்ட்ல போய் அவையில கூப்பிடணும். திடீர்னு உங்க அக்கா வராவ? உங்க அக்காவுக்கு ஒரு பையன் இருக்குன்னு சொல்லியிருக்காம்ல, அவனுக்கு பொண்ணு பார்க்கலாம் நினைச்சிட்டு இருக்காவ. அதான் வாரேன்னு சொன்னா. இங்க ஏதாவது பொண்ணு இருந்தா நம்ம சொல்லணும் பாத்து. அப்படியா? பையன் என்ன படிச்சிருக்காமா? அவன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான். ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கான்க்கா. ஐயன் நல்ல பையனா, குணமுள்ள பையனா? ஆமா நல்ல பையன், நல்ல குணமுள்ள பையன். ஏன்டா சொல்ல அழுதீங்க? வீட்டுக்கா போனோம். அங்க இருந்து அத்தை வீட்டுக்கு வரணும்னு சொன்னேன். இப்ப இங்க இருந்து வீட்டுக்கு போகணும்னு சொல்லுத. பிள்ளைக்கு பொம்மை எடுத்துட்டு வரட்டாமா, விளையாடுதியா? பொம்மைன்னு சொன்ன சிரிப்ப பாத்தீங்களாக்கா? சின்ன பிள்ளை ஜோதி, பூமாரிக்குள்ள பொம்மை இருக்கு, எடுத்து வர. அவ கொஞ்ச நேரம் விளையாடட்டு. நிலாக்குட்டி, ரமணியத்தை ரோசியக்காக்குள்ள பொம்மையை கொண்டு வருவாங்க. நீ உடைக்காம விளையாடணும், சரியா?
சாப்பாடு கொண்டு போறீல அவ்வளத்தையும் சாப்பிட்டியா? ஆமாமா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன். நல்ல பிள்ளை. அம்மா எம்மா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாம்மா? இந்த சுபின் பையன் இருக்காம்லம்மா, நல்லா அடி வாங்கினமா மிஸ் கிட்ட. யாமக்களே என்னாச்சு? யார் சுபினுக்கு அடி கொடுத்தவ மிஸ்? எம்மா அவன் எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருந்தாம்ல, அத அன்னைக்கு மிஸ் பார்த்துட்டாவ. உடனே கூப்பிட்டு வச்சு அடிய பார்க்கணும். ஐயா பாவம்லாமா. பாவமா அவன பாவம், அவன் பள்ளிக்கூடத்துல வச்சு என்ன சேட்டை பண்ண தெரியுமா? அப்படியா? அவன் நல்ல பிள்ளையா இருப்பானே வீட்ல. நல்ல பிள்ளையா? நல்ல பிள்ளை அவனா? நல்ல பிள்ளை அங்க பள்ளிக்கூடத்துல வந்து பாருங்க அவன் பண்ணத சேட்டையெல்லாம். விஷம் விஷம் விஷப்பாட்டில் அவன். அப்படிலாம் சொல்லக்கூடாது மக்களே. சும்மா இருங்கம்மா. சரி மக்களே, நீ போய் யூனிஃபார்ம் மாத்திட்டு வா, பிள்ளைக்கு சாப்பாடு ஏதாவது செஞ்சு தரேன். எம்மா எனக்கு பிடிச்ச எக் ரைஸ் பண்ணி தருவியாம்மா? சரிம்மா பண்ணி தரேன் போ. ஐயா எனக்கு பிடிச்ச எக் ரைஸ். சரி நம்ம போய் எக் ரைஸ் பண்ணி கொடுப்போம். மெதுவா போடு மக்களே, ஒண்ணுனா போடு. என்ன வாசம்? எம்மா கை சுட்டு விட்டுடுமா? கைய சுட்டு விட்டுட்டு. ஆமாமா வாசம் இருந்துச்சுல, மூக்கு கொண்டு உள்ள விட்டதா, அப்ப கையே தெரியாம அந்த சட்டிக்குள்ள விட்டுட்டம்மா. சொல்ல சொல்ல கேக்கியா கீழே இறங்கு. ஆஸ்பத்திரி போமா மக்களே, அங்க போய் ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டு வந்துருமா. எம்மா ஊசியா? எனக்கு வேண்டாம். எம்மா எனக்கு ஒண்ணு இல்லாம சுடல, நான் சும்மாதாம்மா சொன்னேன். எனக்கு இப்போ நல்லா ஆயிட்டு. மக்களே நீ சோஃபால போய் உட்காரு, நான் பிள்ளைக்கு சாப்பாடு எடுத்து வரேன் சரியா? சரிம்மா நல்ல எக் ரைஸ் கிண்டி கொண்டுட்டு வாம்மா. சரி மக்களே, சோஃபால போய் படு, அம்மா கொண்டுட்டு வரேன். சரிம்மா. அடுப்பு கிட்ட வந்து உட்காராதன்னு சொன்னா கேட்கலாம். இதே வேலையா போச்சு. ஃபு, ஃபு, ஃபு. என்ன மாதிரி கை பொத்து விட்டுட்டு அம்மைக்கு தெரிஞ்ச அடிப்பாவ. எம்மா சீக்கிரம் கொண்டா எக் ரைஸ. இந்த அம்மா சாப்பிடு, சாப்பிட்டாதான் கை வலி போகும். எம்மா நீங்க ஊட்டி விடுங்க. ஞம், 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 ஞம். எம்மா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குமா. சரி இந்த பிளேட்ல இருக்க அவ்வளத்தையும் சாப்பிட்டுறணும் சரியா? ஹலோ ஜெனிமா, சொல்லுமா. எம்மா அக்காவா பேசுதா? ஆமா மக்களே, அக்கா தான் பேசுதா. எம்மா நீ போன் பேசிட்டு வச்சிராத, நானும் பேசுறேன் சரியா? அவளுக்கு மட்டும் எக் ரைஸா? ஏடி உடடி ரோசி கோசி என் தலைமுடியை எப்படி பிடிக்க? எடி ரோசி, தங்கச்சிக்கு தலைமுடியை விடு. எம்மா அவளுக்கு மட்டும் எக் ரைஸ் செய்து கொடுத்துருக்க, எனக்கு கிடையாது. அப்போ அதுக்கு தலைமுடியை பிடிப்பியா? ஒரு நிமிஷம் ரெண்டு பேரும் இருங்க, அக்காட்ட பேசிட்டு வரேன். எம்மா அக்காவா பேசுதா? ஹாஸ்டல்ல என்னன்னு படிக்கல மக்களே, ஜெனி அக்கா அக்கா தான் பேசுதா. எம்மா ஜெனி அக்கா வீட்டுக்கு வராளா? பேசிக்கிட்டு சொல்லுதே. ஹலோ ஜெனி மக்களே, எப்படி இருக்கமா? எம்மா நீங்க எப்படி இருக்கீங்க? தங்கச்சிலாம் எப்படி இருக்காவ? எல்லாரும் நல்லா இருக்க மக்களே. எம்மா நாங்கலாம் ஹாஸ்டல்ல சேர்ந்து பிள்ளைங்க எல்லாம் பிரியாணி பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கோம். எம்மா எப்படிமா பிரியாணி பண்ணது? பிரியாணியா? அது ரொம்ப ஈஸி தானே. சும்மா ஜெனியக்கா பிரியாணி பண்ண போறாளா? முதல்ல நெய் ஊத்தி, அப்புறம் பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாம் போட்டு தாளிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடு, அப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிட்டு, அப்புறம் தண்ணி ஊத்தி, தேவைக்கு தண்ணி ஊத்திக்கணும். சரிம்மா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அரிசி கழுவி அந்த கொதிக்கும்லமா, அந்த தண்ணியில போடு, உப்பு போடுங்க, அப்புறம் மல்லி புதினா கீரை எல்லாம் போடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும் பிரியாணி. சரிம்மா இன்னைக்கு சூப்பரா பண்ணி நாங்க சாப்பிட்டுருவோம். ரிசல்ட்லாம் வந்துட்டல மக்களே. பொறவு என்ன அங்கேயே ஹாஸ்டல்ல இருந்துட்டு இருக்கே, என்னைக்கு வருவியே ஊருக்கு? அம்மா அடுத்த வாரம் வாரமா ஊருக்கு. அக்கா ஊருக்கு வரலாம். சரி மக்களே, அப்ப அப்பாட்ட சொல்லி உனக்கு டிக்கெட் போட சொல்லிட்டுமா? சரிம்மா சீக்கிரம் போட சொல்லுங்க. அம்மா சரி வைக்கிட்டா, நான் பிரியாணி பண்ண போறேன். சரிம்மா சரி வை வை. கிம்மா அக்கா படிப்பு முடிஞ்சு இங்க வர போறாளம்மா? ஆமாம்மா, எத்தனை தடவை சொல்லுது, அடுத்த வாரம் வந்துருவா. ஹை ஜாலிதா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜெனியக்காவை. எம்மா எனக்கும் இந்த எக் ரைஸ் ஊட்டி விடுமா. நீ ரெண்டு பேருக்கு ஊட்டி விடுறேன், சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் டியூஷன் போங்க. சரிம்மா. ஏக்கா ஏக்கா, என்னம்மா யார் நீங்க? உங்களுக்கு யார் வேணும்? ஏக்கா நாங்க ஊருக்கு புதுசு, இந்த தெருவுல வாடகைக்கு வீடு இருக்குன்னு ஒரு ஆள் சொல்லுச்சு, அதனாலதாக்கா கேட்க வந்தோம். அப்படியாம்மா? தெரியுது இல்லாம அடுத்த வீடு, அந்த வீடு தான் வாடகைக்கு கிடக்கு. ஏக்கா அப்ப கொஞ்சம் கேட்டு சொல்லுவீங்களா? சரிம்மா கேட்டு சொல்லட்டுமா? எங்களோட போன் நம்பர் தந்துட்டு போறேன், நீங்க சொல்லுங்க என்னக்கா. அப்ப நாளைக்கு கண்டிப்பா வந்துருங்க என்னம்மா. இதாம்மா எங்க வீடு, ஒரு எட்டு வந்துட்டு போங்க. அப்படியேக்கா வாரோம். அப்போ உன் பேர் என்ன மக்களே? ஆன்ட்டி கேட்காவல்ல, உன் பேர் என்ன பேருன்னு சொல்லுமா. ஆண்டி என் பேரு ஷிண்டு. ஷிண்டுவா? அழகா இருக்கு பேரு. சின்ன பையன் அப்பல இருந்தே தூங்கிட்டு இருக்கா? ஆமாக்கா, அவன் காலையில எந்திரிச்சிட்டான் பாத்துக்கோங்க, அதனாலதான் இப்ப தூங்கிட்டு இருக்கான். பேசிட்டு இருந்து இப்ப வாரேன். ஷீபா அந்த அக்கா நல்ல அக்காவா இருக்காங்க, நல்ல ஹெல்ப் பண்ணுதாங்கல்ல. முன்ன பின்ன பார்த்தது இல்ல, ஆனாலும் பரவாயில்ல, வாங்கன்னு வீட்டுக்கு கூட்டிட்டாங்க. நல்ல அக்கா தான். எம்மா இந்த ஆண்டிய எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்ல பாசமா பேசுதாவ. சரி மக்களே, எல்லாரும் லட்டு எடுத்துக்கோங்கம்மா. ஷிண்டு நீனும் எடுத்துக்கோமா. ஆண்டி ரொம்ப ரொம்ப
இவன் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தா? நம்ம வீட்டு லட்டு உட்கார்ந்து தின்னுட்டு இருக்கான். எம்மா இவன் எதுக்குமா நம்ம வீட்டுக்கு வந்தா? எம்மா லட்டு எதுக்குமா கொடுத்த? அப்படி சொல்லக்கூடாது மக்களே, அவங்க நம்ம வீட்டு பக்கத்துல வீடு பக்கம் வந்திருக்காவ. எம்மா இவனை பத்தி உனக்கு தெரியாது. இவன் நல்ல சேட்டை பண்ணுவான். எங்க ஸ்கூலுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கான். அப்படியே உன் கூட தான் படிக்கானா? சும்மா இருமா, சத்தம் போடாத. எப்படி உட்கார்ந்து அவ்வளவு லட்டு தின்னுட்டு இருக்கான்? பரட்டி என் கையில கிடைப்பாம்ல, ஸ்கூல்ல வச்சு நல்ல அடி கொடுக்கேன். என்குள்ள லட்டுலாம் போச்சு. எல்லாத்தையும் எடுத்து கொடுத்திருக்காவ. அம்மாவை சொல்லணும். இது யாருக்கா? உங்க மகளா? ஐயையோ, பூமாரி, இவ வீடா இது? நீ அண்டவாயன் வாயை திறக்க பல்லெடுத்துக்கு வல உனக்கு இருக்கு. ஐயையோ, மிரட்டுதா. வாவோ, அழாதீங்க செல்லம், அழாதீங்க. எம்மா, அந்த குட்டி தம்பி நல்ல புசு புசுன்னு அழகா இருக்காம்லம்மா. அழகை பார்த்தா எனக்கு சிரிப்பா வருதுமா. நீ நம்ம வீட்டு பக்கத்துல வந்துருவோம்ல மக்களே, நீ நல்லா எடுத்து விளையாடலாம். அப்படியா? அப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. சரிம்மா, என்னைக்கு வருவாவ? நாளைக்கு வந்துருவாங்க. ஐ, ஜாலிதான். ஆண்டி, எங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்த உடனே இந்த குட்டி தம்பியை நான் கொஞ்சம் தூக்கலாமா? தூக்கலாம் மக்களே, தூக்கலாம். லட்டை திங்கிறதுக்கு மட்டும் என்ன யாஸ்னா, இப்போ என் தம்பியை தூக்கணும்னு சொல்லுதா. எடி பூமாரி, விளையாட வரியா? எம்மா, நான்சி என்ன விளையாட கூப்பிடுதா? நான் கொஞ்ச நேரம் போயிட்டு வரட்டாமா? சரி மக்களே, பார்த்து எடுத்து விளையாடணும் சரியா? அடிப்படி சண்டெல்லாம் போடக்கூடாது. நம்ம தெருவை விட்டு வேற எங்கேயும் போய் விளையாடக்கூடாது. சரிம்மா. சிண்டு, நீனும் பூமாரி கூட போய் விளையாட போறியா மக்களே? இன்னைக்கு இவனை விளையாட்டுக்கு சேர்த்தாதான் நாளைக்கு அவன் குட்டி தம்பியை அவன் தூக்க விடுவான். ஏய் சிண்டு, வா நம்ம எல்லாரும் விளையாடலாம். வா வா. எம்மா, போயிட்டு வரேன். இப்ப வந்துருவேன். எடி, யாம்டி எல்லாரும் வாயை பழக்கியோ? நம்ம சிண்டு இருக்காம்ல, அவன் எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு வாடகைக்கு வர போறான். அப்படியா? எடி பூமாரி, அங்க பாரு, சோத்து முட்டை சிபின் வாரா. இவன் எதுக்கு இங்க வரான்? எடி, எல்லாரும் சேர்ந்து விளையாடவா போறியோ? அப்ப என்னையும் சேர்த்துக்கோங்க. ஆமா ஆமா, நாங்க சேர்ப்போம். ஒண்ணு சேர்க்க மாட்டோம். போ, நீ தனியா விளையாடு. என்ன மட்டும் விளையாட்டு சேர்க்கலன்னு வச்சுக்க, உங்க ஒருத்தரையும் விளையாட விட மாட்டேன். ஏன் அப்படி சொல்லுதா? ஆமா, என்ன மட்டும் விளையாட்டு சேர்க்கலனா நான் விளையாட விட மாட்டேன். உங்க எல்லாத்தையும் உங்க அம்மாட்ட போய் சொல்லி கொடுப்பேன். எடி பூமாரி, அவனையும் விளையாட்டுக்கு சேர்த்துக்கோண்டி, இல்லனா சண்டைக்கு வருவான். ஆமா, இவனை வேற வழி இல்லாம தான் விளையாட்டுக்கு சேர்க்க வேண்டியிருக்கு. ஏய், யாம்ல சிரிச்சுட்டே நிக்க? ஒண்ணு இல்ல, சும்மா நிக்கேன். இந்த பாரு சிண்டு, அவளுக்கு என்ன விளையாட்டுக்கு சேர்த்தா மட்டும்தான் நீனும் விளையாட போகணும், சரியா? சரி சரி, சோத்து முட்டை, உன்னையும் விளையாட்டுக்கு சேர்த்து கொடுதோம். இடி, உன்னை சோத்து முட்டைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல. சாரி ஜிபின், எனக்கு அப்படி வாயில வந்துட்டு. என்ன விளையாட்டு விளையாடலாம் சொல்லுங்க. பூமாரி, ஒளிஞ்சு விளையாடுவோமா? இது நல்ல விளையாட்டு. வாங்க வாங்க, எல்லாரும் ஒளிஞ்சு விளையாடணும். யார் கண்ணை பொத்துவா? நான் 1 எண்ணுவேன். வரிசையா 10 வரைக்கும் எல்லாரும் நம்பர் சொல்லிட்டே இருக்கணும். யாருக்கு 10 வருதோ அவங்க தான் கண்ணை பொத்தணும், சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். 1 2 3 4. ஐயோ, 4 கடத்தல என்ன வரும்? மறந்து போச்சே. லே சோத்து முட்டை, 5 சொல்லு. 5 6 7 8 9 10. சிண்ட்ரலா, நீதான் 10. நீதான் கண்ணை பொத்தணும். எடி சிண்ட்ரலா, நீ வாட்ட கண்ணை போட்டு பாக்க. நீ நல்ல கண்ணை பொத்து. அப்பதான் நாங்க எல்லாரும் ஓடி போய் ஒளிவோம். கண்ணை பொத்திட்டேன். எல்லாரும் சீக்கிரம் போய் ஓடி ஒளிங்க. 1 2 3. கண்ணை திறக்க போறேன், வர போறேன். எல்லாரும் எங்க போனவன் தெரியலையே. எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க இல்ல. எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ? லே சுபி, நம்மள யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அப்படித்தானே? சிண்ட்ரல்லா நம்மள கண்டே பிடிக்க மாட்டா. இந்த இடம் சூப்பரான இடம். சத்தம் போடாத, பேசாம இரு. சத்தம் கேட்டு வந்துருவா. அவ அப்படியேப்பட்ட ஆளாக்கும். லே, விளையாடும்போது கூட பேக கலத்த மாட்டியா? எப்ப பார்த்தாலும் பேக்கையே மாட்டிட்டு தெரியுதா? எங்க அம்மா சொல்லிருக்காவ எப்பவும் படிக்கணும்னு. அதான் பேக எப்பவும் என் முதுகுல மாட்டி வச்சிருக்கேன். படிப்பாளி. ஏடி பூமாரி மட்டும் தனியா எங்கே போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாடி? அண்ணா வந்துட்டா சிண்ட்ரலா, வா ஒளிஞ்சுக்கிடுவோம். லே சுபி,